அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது நான் ஏன் பெரியாரை பத்தி பேசணும், என் சமுதாயம் ஏன் பேசணும்னு சொன்னா கண்டிப்பாக பேசியாக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா பெரியாரிஸ்டுகளுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான கருத்து மோதல் இருந்துச்சு. அது நிறைய காலங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அது ஆரோக்கியமானது. விவாதங்களும் நடந்திருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானா இருந்தாலும் சரி, அவர்களுடைய தொண்டர்களா இருந்தாலும் சரி, பெரியார் இஸ்லாத்திற்கு எதிராகவே நடந்த மாதிரியும் எதிராகவே சூழ்ச்சி செய்த மாதிரியும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் அழிக்கிறதுக்காகவே போராடின மாதிரி இன்றைக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்கும் பெரியாரிஸ்டுகளுக்குமான இடையில பெருங்கொண்ட வெறுப்பையும் பிளவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. பெரியார் அன்றைக்கு பேசிய நிறைய கருத்துக்கள் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க இன்னைக்கு கொண்டு வரீங்க. அப்படி இல்லை. அவர் பேசிய நிறைய கருத்துக்கள் இஸ்லாமிய கான்செப்டுக்கு முரணா இருந்துச்சு. அதற்கு இஸ்லாமிய மக்களும் சரி, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அறிஞர்களும் சரி அதற்கு நிறைய பதில் அளிச்சிருக்கிறாங்க, விவாதங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விவாதங்களும் அந்த பதில்களும் ஆரோக்கியமானது. அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒட்டுமொத்தமாக பெரியாருடைய வாழ்வு முழுவதுமே இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய கான்செப்டையும் அழிக்கிறதுக்காகவே போராடின மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்கள் உள்ளத்துல வெறுப்பை என்ன செய்றீங்க, ஏற்படுத்துறீங்க. ஒரு கருத்து தெரிவிக்கிறது அவரவர் விருப்பம். ஆனா திணிக்கிறது தான் தப்பு. ஹிந்தி கூட திணிக்கப்பட்டதுனாலதான் எதிர்த்தமே தவிர ஹிந்தியை படிக்க சொல்லி இருந்தா படிச்சிருப்போம். ஆனா திணிக்கப்பட்டது. ஹிந்தி திணிக்கப்பட்டு தமிழ் ஒழிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிறதுனாலதான் எதிர்த்தோமே தவிர ஹிந்தி சாதாரணமா படிக்க விரும்புறவங்க படிப்பான். அதே போலதான் பெரியாருடைய கருத்தா இருந்துச்சு. அதை ஏற்றவங்க ஏற்றாங்க, மறுத்தவங்க மறுத்தாங்க. இஸ்லாமிய அடிப்படையில நாம அதற்கு எதிராக எல்லாம் நிறைய வாதங்களையும் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மிகப்பெரிய அளவுல இஸ்லாமியர்களை ஒழிக்கிறதுக்கே பெரியார் களம் அமைத்து வேலை செஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. இது தேவையில்லாத பெரியாரிஸ்டுகளுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான மோதலை ஏற்படுத்துற மாதிரி இது போகும்போது அதை குறித்து பேசுறதுக்கு இஸ்லாமிய மக்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நாட்டுல பொறுத்தளவுல இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அதே நேரத்துல நடுநிலையான இந்து சகோதரர்கள், பெரியாரிஸ்டுகள் ஒன்றாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில நாம என்ன செய்யறோம், இருக்கிறோம். இது வீணான பிளவு, நீங்க ஏற்படுத்துறது வீணான பிளவு. இதற்கு கண்டிப்பாக நாங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கோம். பயான் பேசுறவங்க எல்லாம் பெரியாரை பத்தி பேசக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் இல்லை. கண்டிப்பா பேசுவோம், பேசுறத தொடருவோம். இந்த மாதிரி வீணான பிளவுகளுக்கு நாம ஆளாக மாட்டோம். ஒன்றுபட்டு ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கும், ஒட்டுமொத்த மக்களுக்கும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான எதிரிய கண்டிப்பா எதிர்த்து களம் காணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும்.